ஒரு மாட்டு வண்டி சவாரி பார்க்கலாம் என்று சொல்லி வெளிக்கிட்டது என் ஃப்ரெண்ட்ஸோட. மத்திய பிரதேசத்துல வந்து ஒரு மாட்டு வண்டி சவாரி நடக்குதுன்னு சொல்லி எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது. எனக்கு அதை பார்க்கணும்னு சொல்லி மிக ஆர்வமா இருந்தது. ஏன்னு சொன்னால் நான் வளர்ற காலத்துல உண்மையிலேயே எனக்கு மாட்டு வண்டியில பயணம் செய்த அனுபவமோ அதை பார்த்த அனுபவமோ எனக்கு வந்து இல்லை. அதனால அதை பாக்குறதுக்காக போயிருந்தேன். உண்மையிலேயே அமேசிங்கா இருந்தது அந்த பிளேஸ். அங்க வந்து இந்த மாடுகள் காம்படிஷன்ஸ் எல்லாமே. நான் போயக்கிலேயே ஒரு சவாரி வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு காம்படிஷன் நடந்து கொண்டிருந்தது. இதான் இந்த காம்படிஷன் நடக்கிற ஏரியா. இந்த பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த காம்படிஷன் தொடங்கிட்டு இருந்தா மாடுகள் வரிசையில ஓடிக்கொண்டே இருக்கிறேன். எப்படி நடக்குமான்னு சொல்லி சொன்னா போட்டி நிகழ்ச்சி தான். இவ 3-4 செட்டா தான் இந்த மாடுகளை விட்டு இருந்தவே. இந்த சொல்லிக்கொண்டு அடுத்த செட் வந்துட்டு பாருங்க, அதற்கு பாருங்க ஓடிக்கொண்டிருக்கணும் காம்படிஷன்ல. இந்த இங்கால போற சிவப்பு கலர் மாடு அவரை ஓவர்டேக் பண்ணிட்டு அப்ப அவதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். எப்படின்னு சொல்லி சொன்னா செட்டா வந்து காம்படிஷனுக்கு வந்து மாடுகளை விடுவினம். அந்த சவாரியில போய் எது ஃபர்ஸ்டா வருதோ அதுதான் வின்னர், அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். என்ன மாதிரின்னு சொன்னா நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க. இப்ப நாங்க வந்து ஒரு காம்படிஷனுக்கு போனா ஸ்போர்ட்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாலும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றது எங்களோட டீம்ல இருக்கிறவங்க எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி அவையிட இந்த மாடுகளோட பேரை சொல்லி வந்து பொன்னி செல்வன் அப்படி எல்லாம் பேர் வச்சிருந்தது. அந்த காளை மாடுகளுக்கு பேர் வச்சு அதுகளை சொல்லி அதோட சேர்ந்து தாங்களும் ஓடி அப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணி பெரிய ஆர்ப்பாட்டமா அட்டகாசமா இருந்துச்சு. அந்த காம்படிஷன் பார்க்க நல்லா இருந்தது. உண்மையிலேயே எனக்கு வந்து உண்மையிலேயே மாட்டு வண்டி சவாரியை நான் பார்த்தது ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு அது தெரியாது. இனி வாரங்களோட தலைமுறைகளுக்கு வந்து அது தெரியாம இருக்கிறதால கொண்டு போய் இந்த சவாரிகள் நடக்கிற நேரங்கள்ல கொண்டு போய் காட்டலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இனி வார இளம் தலைமுறைகளுக்கு இந்த இவையெல்லாம் வந்து யாருன்னு சொல்லி சொன்னா காம்படிஷனுக்கு வந்து நிக்கிற பார்ட்டிசிபேட்டர்ஸ் காம்படிஷனுக்காண்டி வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஒவ்வொரு செட்டா தானே நடக்குது. ஆட்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். ஆனா எனக்கு ஆசையா இருந்தது என்னன்னு சொன்னா போய் அந்த மாட்டு வண்டியில ஏறி ஒரு போட்டோ எடுக்கணுமெண்டு. ஆனா பயமா இருந்துச்சு உண்மையிலேயே அந்த மாடுகளை பார்க்க. மற்றவங்க சொன்னாங்க என்னன்னா வண்டியில ஏறி இருந்தா இப்ப சவாரி என்று நினைச்சு அதை ஓட தொடங்கிடுவீங்க நம்ம, அதனால நீங்க சமாளிக்க மாட்டோம்னு சொல்லி இருந்தவன். உண்மையிலேயே அந்த மாட்டு வண்டி சவாரி வேற லெவல்ல இருந்துச்சு. எனக்கு அதை பயணம் செய்யணும் போல ஆர்வமாயும் இருந்துச்சு. ஆனா சான்ஸ் ஒன்று கிடைக்கல எனக்கு. எனக்கு பயமா இருந்தது இந்த மாடுகளுக்கு பக்கத்துல போக. ஆக்களோட ஹெல்ப்போட தான் இந்த வீடியோவே எடுக்கிற சான்ஸ் கிடைச்சது. பாத்தீங்கன்னு சொன்னா இதான் மாட்டு வண்டி. இப்படி வியல் வந்து வெயிட்டிங்ல நிக்கிற மக்கள் காம்படிஷன். இவர் வந்து காம்படிஷன் முடிச்சுட்டு வந்து நிக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஆள். அப்படின்னு சொன்னா அந்த காம்படிஷன்ல ஃபர்ஸ்டா வர காலமாடு வந்து நல்ல ஒரு ப்ரைஸுக்கு ஏலம் கூறுவினம் நினைக்கிறேன். அப்படி ஒரு டிமாண்டான ப்ரைஸுக்கு வந்து வேற குடுப்பினம் என்று சொல்லி அங்க இருந்தாக்க சொன்னது. அப்படியே ஒரு என்டர்டைன்மெண்டா அந்த மாட்டு வண்டியையும் பார்த்துட்டு இந்த சவாரியையும் பார்த்துட்டு அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸ் நானும் வலிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா மோஸ்ட்லி வந்து சாட்டர்டே சண்டேல இந்த காம்படிஷன்ஸ் நடக்கிறேன்னு சொல்லி இருந்தது. உண்மையிலேயே இது இப்ப நாங்களே தேடி போய் பார்க்க வேண்டியதுன்னு சொன்னா இதெல்லாம் எங்களுடைய பண்பாட்டு சின்னங்கள். முன்னே எங்களோட காலத்துல எங்களுடைய முன்னோர்கள் பயன்படுத்தின வாகனமும் போக்குவரத்து சாதனமும் தான் இந்த மாட்டு வண்டி. ஆனா வந்து நாங்கள் நவீனத்துவத்தினுடைய தாக்கம் மற்றது நாங்களும் அதற்குள்ள போயிட்டோம். அந்த நவீனத்துவத்துக்குள்ள போனதாலையும் எங்களோட பண்பாட்டு சின்னங்களை நாங்க தொழிற்சி கொண்டதாலையும் அதுக்குரிய டிமாண்ட் வந்து கூடிட்டுது. அதனாலதான் இப்படி அரிதாக போய் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்துட்டு உண்மையிலே கவலைக்கான விஷயம்தான். இருந்தாலும் பார்த்ததுல எனக்கு சரியான சந்தோஷம் இந்த மாட்டு வண்டி சவாரி. இனிமே சான்ஸ் கிடைச்சா நான் ஒருக்க பார்க்க போவேன். திருப்பியும் நல்லா இருந்தது போனது அந்த மாட்டு வண்டி சவாரி பார்த்தது. இனி ஒரு சான்ஸ் கிடைச்சாலும் போவேன். சோ இனி அப்படி எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி மட்டுவில்ல தான் நடக்குது. இனி அப்படி ஒரு காம்படிஷன் நடக்கும்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ நீங்களும் போய் பார்த்து கொள்ளலாம். பாய்.